வணக்கம் நேர்களே, இன்றைக்கி நம்ம யோகா டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா யோகா ஃபார் எனர்ஜி சக்ராஸ். அதாவது மொத்தம் 7 சக்ராஸ் இருக்கிறதா நம்மளோட இன்ஸ்ட்ரக்டர் சொல்கிறாரு. ஸோ அந்த ஒவ்வொரு சக்ராஸுக்கும் ஒவ்வொரு பயிற்சி இருக்குது. ஸோ அதுதான் இன்றைக்கி நமக்கு சொல்லிக் கொடுக்க போகிறார் நம்மளுடைய இன்ஸ்ட்ரக்டர். ஸோ தவறாமல் அதையும் பாருங்கள், பயிற்சி பண்ணுங்கள். வாங்க பார்ப்போம். வணக்கம் நேயர்களே, யோகா பகுதியில் இன்றைக்கி பார்க்க போகிறது உங்களோட எனர்ஜி சேனல்ஸ்க்காக, அதாவது சக்ரா பேசிஸ் பார்க்க போகிறோம். நம்ம பாடியை பொறுத்தவரை 7 சக்ராஸ் ரொம்ப முக்கியமானது. அதாவது உங்கள் பேஸ் ஆஃப் த ஸ்பைன்லேருந்து உங்கள் க்ரௌன் ஹெட் வரைய இருக்கிற 7 எனர்ஜி சேனலுக்கான ப்ரோஷர்ஸ் தான் நீங்கள் பார்க்க போகிறோம். அது ரொம்ப ஃபஸ்ட்டு ஒன் மூலாதார சக்ராஸ்க்காக. ஸோ அதில் ஃபஸ்ட்டு மூமெண்ட் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் உங்கள் 2 லெக்குமே செப்பரேட் பண்ணி உங்கள் பாம் ரெண்டுமே செஸ்ட்டுக்கிட்ட இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு ஸ்பைனை நேராக வைக்க ட்ரை பண்ணுங்கள். இந்த ஒரு போஸ்டர் பண்ணுறது மூலிமா உங்கள் பேஸ் ஆஃப் த ஸ்பைன், அதாவது மூலாதார சக்கராவே நல்லாவே ஹெல்த்தியாக இருக்கும். மூலாதார சக்கரா ஹெல்த்தியாக இருந்தால் உங்களோட தைரியமான மனநிலை எப்பயுமே உங்களுக்கு அதிகரிச்சுட்டே இருக்கும். நல்ல பிரீத் இருக்கட்டும். பதினஞ்சிலிருந்து 25 செகண்ட் ப்ரீத்துக்கு அப்புறமா பாடி ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது நம்மளோட சுவாதிஸ்தான சக்கராக்காக, அதாவது ஜெனிட்டல் ஆர்கனில் இருக்க சக்ராஸ்க்காக. அதுக்கு உங்கள் ரைட் லெக் முன்னாடி இருக்கணும். ஸ்லோவாக உங்கள் அப்பர் பாடியை லிஃப்ட் பண்ணி ஹேண்ட்ஸை லிஃப்ட் பண்ணி ஃபைனலாக ஹிப் அண்ட் ஹெட்டை லிஃப்ட் பண்ணிக்கோங்க. ஹிப்பை புஷ் பண்ணுற டயத்துக்கும் உங்கள் ஹெட்டு லிஃப்ட் பண்ணுற டைமும் ஒரே டைமாக இருக்கணும். பொறுமையாக உங்கள் பாம்பை மேட்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது உங்கள் மணிப்புர சக்கரா, அதாவது அப்டமன் சக்கராஸ்க்காக. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது உங்கள் அப்டமன் சக்கராஸ்க்காக. அதுக்கு நீங்கள் கிராஸ் லெக் பொசிஷனில் உட்காந்து 2 ஃபீட்டையுமே மேட்டில் வச்சுக்கோங்க. ஸ்லோவாக சின்ன லிஃப்ட் பண்ணி மூவ் யூர் பாடி பேக்வர்ட், ஹேண்ட்ஸ் ஃப்ரண்ட், கடைசியாக உங்கள் 2 லெக்குமே லெஃப்ட் பண்ணிக்கோங்க. இது உங்கள் அப்டமன் சக்கராவை நல்லாவே ஹெல்த்தியாக வச்சுக்க ஒரு போஸ்டர். பொறுமையாக உங்கள் 2 ஃபீட்டையுமே மேட்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது உங்களோட ஹார்ட் சக்ராஸ்க்காக. அதுக்கு உங்கள் 2 நீயுமே ப்ளேஸ் பண்ணி 2 பாம்புமே உங்கள் ஹிப்போட லைனில் இருக்கணும். ஸ்லோவாக உங்கள் ஹிப்பை புஷ் பண்ணி செஸ்ட் மசில்ஸ் நல்லா ஓப்பன் ஆகணும். கடைசியாக உங்கள் ஹெட்டை ட்ராப் பண்ணிக்கோங்க. ஸ்லோவாக சென்டர் வாங்க. இதுக்கப்புறமா உங்களோட த்ரோட் சக்கரா, அதாவது விஷுத்தி சக்கராஸ்க்காக. இதுக்கு நீங்கள் உங்கள் 2 லெக்கையும் லிஃப்ட் பண்ணி ஸ்லோலி லிஃப்ட் யுவர் ஹிப் அண்ட் கேட்ச் யுவர் லோயர் ஸ்பைன். பொறுமையாக உங்கள் 2 நீயுமே ஃபேஸுக்கிட்ட வச்சு லேண்ட் சாஃப்ட்லி. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது உங்கள் ஆஜ்ன சக்கரா, அதாவது 3rd ஐ சக்கராஸ்க்காக. உங்கள் ரைட் ஃபீட் லெஃப்ட் தையோட கனெக்ட் பண்ணியிருக்கணும். ஹெட் ஸ்ட்ரைட் பண்ணி உங்கள் ஐஸை பிளிங்க் பண்ணாமல் 2 ஹேண்ட்ஸுமே
உங்கள் ஹெட்டுக்கு மேலே கொண்டு வாங்க. ஃபைனலாக உங்கள் பாம் ரெண்டையும் ஜாயின் பண்ணும். இது உங்களோட கான்சன்ட்ரேஷன் பவரை இம்ப்ரூவ் பண்ணும். கடைசியாக சகஸ்கரா சக்கரா, அதாவது உங்கள் க்ரௌன் சக்கராக்காக ரொம்ப முக்கியமான ஒரு சக்கராஸ் இது. அதுக்கு நீங்கள் வஜ்ராஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். 2 எல்போவும் ப்ளேஸ் பண்ணி உங்கள் க்ரௌன் ஹெட் மேட்டில் இருக்கணும். பொறுமையாக உங்கள் நீஸை லெஃப்ட் பண்ணி ஒரு ஸ்டெப் முன்னாடி கொண்டு வாங்க. நல்ல கண்ட்ரோலோட ரைட் லெக்கை லிஃப்ட் பண்ணுங்கள். நல்ல பேலன்ஸ் கிடச்சதுக்கப்புறமா செகண்ட் லெக்கையும் லிஃப்ட் பண்ணி ப்ரீத் இன் ப்ரீத் அவுட். பொறுமையாக ஒரு லெஃப்ட் லெக் அண்ட் ரைட் லெக்கை ட்ரா பண்ணி ஹேண்ட்ஸ் ரெண்டையும் லிஃப்ட் பண்ணி ஸ்லோவாக ஒரு சின்ன ஸ்ட்ரெச் கொடுத்துக்கோங்க. கடைசியாக சக்ரா மெடிடேஷன் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு உங்கள் 2 பாம்புமே ஓப்பன் பண்ணி கண்கள் 2 மூடி இருக்கணும். உங்கள் முழு கவனமும் உங்கள் பேஸ் ஆஃப் த ஸ்பைனில் இருக்கணும். அதாவது ஸ்பைனோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு கொண்டு போங்க. You can bring the softness to your base of your spine. பொறுமையாக உங்கள் கவனத்தை உங்கள் பாலின உறுப்புக்கு கொண்டு போங்க. Try to bring the softness to your genital organ. இப்போ உங்கள் முழு கவனமும் உங்களோட நேவலுக்கு கொண்டு போங்க. Bring the softness to your navel region. உங்கள் முழு கவனமும் ஹார்ட் மசில் கொண்டு வாங்க. உங்கள் ஹார்ட் மசிலை சாஃப்டாக வச்சுக்கோங்க. Now உங்கள் த்ரோட் மசில்ஸுக்கு கவனத்தை கொண்டு போங்க. Slowly you can bring the softness to your throat muscles. கொஞ்சமாக உங்கள் கவனத்தை உங்கள் புருவ மத்திக்கு கொண்டு வாங்க. கான்ஷியஸாக உங்கள் புருவ மத்தியை சாஃப்டாக வச்சுக்கோங்க. இப்போ உங்கள் முழு கவனமும் உங்கள் தலைப்பகுதியில் இருக்கட்டும், அதாவது க்ரௌன் ஹெட். நல்லா கவனிச்சிங்கன்னா சில எனர்ஜியை உங்கள் க்ரௌன் ஹெட் ரிசீவ் பண்ணிகிட்டே இருக்கும். சில சிக்னல்ஸை உங்கள் க்ரௌன் ஹெட் ரிசீவ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ ப்ளீஸ் allow the energy to your crown head from the nature. Now you can bring your hands next to your chest. Slowly rub your palm. பொறுமையாக உங்கள் பாமை ஃபேஸில் வச்சுக்கோங்க. cheek muscles, ears, neck, heart muscles, abdomen,
லோயர் பேக், கடைசியாக உங்கள் ஹெட். பொறுமையாக 2 பாமையும் ஜாயின் பண்ணி கம்ப்ளீட்டாக ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா கண்ணை திறந்துக்கலாம். இந்த பயிற்சியில் எல்லாமே ரொம்ப முக்கியமான பயிற்சி. உங்கள் மூலாதார சக்கரா எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கோ அந்தளவுக்கு நீங்கள் தைரியமாக இருப்பீங்க. உங்கள் ஜெனிட்டல் ஆர்கன் சக்கரா எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கோ அந்தளவுக்கு நீங்கள் காமாக உங்களால் இருக்க முடியும். உங்கள் அப்டமன் சக்கரா எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கோ அந்தளவு உங்கள் டைஜஷன் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். உங்கள் ஹார்ட் சக்கரா எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கோ அந்தளவுக்கு நீங்கள் அன்பாக எல்லாத்துட்டையும் இருக்க முடியும். உங்கள் த்ரோட் சக்கரா எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கோ அந்தளவுக்கு நீங்கள் கனிவாக பேச முடியும் உங்களால். உங்கள் ஆஜ்ன சக்கரா அதாவது தேர்ட் ஐ சக்கரா ஹெல்த்தியாக இருந்தால் உங்களோட ஞாபக சக்தி நல்லாவே இருக்கும். கடைசியாக சகஸ்கரா சக்கரா அதாவது க்ரௌன் சக்கரா ஹெல்த்தியாக இருக்க உங்களோட லிபரேஷன் அதாவது பெயின்லேருந்தோ ஒரு டென்ஷன்லேருந்தே உங்களால் ஃப்ரீயாக ஃபங்க்ஷனிங் நடக்க முடியும், ஃப்ரீயாக உங்களால் இருக்க முடியும். ஸோ இது எல்லாமே யூஸ்ஃபுல்லான ஒரு மூமெண்ட்டு தான். சில மூமெண்ட் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கலாம், அதை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ மீதி எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் எபிசோட நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இந்த எனர்ஜி சக்ராஸ்க்கான யோகாவை இன்றைக்கி பார்த்தீங்க. ஸோ இந்த 7ஐயும் தொடர்ந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது நல்ல எனர்ஜியோடு என்றைக்குமே காணப்படுவீங்க. தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த நிகழ்ச்சியில் அடுத்த டாப்பிக்கோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். வாழ்க நலமுடன்.